கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, விளையாட்டின் பொழுது விளையாட்டு சொல்லிக் கொடுக்கின்றவர், பயிற்றுவிக்கின்றவர், கோச் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்போர்ட்ஸ் கோச் அடிக்கடி விளையாட்டின் பொழுது சொல்லுகின்ற வார்த்தைகள் உற்சாகமான வார்த்தைகள், உயிருள்ள நமக்கு உண்மையான ஆற்றல் கொடுக்கின்ற வார்த்தைகள். எங்களுடைய பள்ளியிலேயும் கூட ஒரு பயிற்றுனர், கோச் இருந்தார். அவர் மிக திறமையானவர், மிக ஆற்றல் மிக்க ஒரு மனிதர். அவர் எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை சொல்லுவார். குறிப்பாக தோற்று கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளைத்தான் அவர் அடிக்கடி சொல்லி உற்சாகம் கொடுப்பார். இட் இஸ் நாட் ஓவர் டில் இட் இஸ் ஓவர். இட் இஸ் நாட் ஓவர் டில் இட் இஸ் ஓவர். இந்த வார்த்தைகளை சொல்லுவார். என்ன பொருள் என்று சொன்னால், இன்னும் முடியவில்லை, முடிகின்ற வரைக்கும் அது முடியவில்லை. எனவே கடைசி நேரத்தில் கூட கேம் சேஞ்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலே மாற்றம் வரும், வெற்றி கிடைக்கும், நடப்பது நல்லதாக இருக்கும். எனவே முனைந்து போராடுங்கள், நீங்கள் துணிந்து விளையாடுங்கள் என்ற அந்த வகையிலே இட் இஸ் நாட் ஓவர் டில் இட் இஸ் ஓவர் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, இத்தகைய இந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நாம் அவருடைய இறப்பிலேயும் பொருத்தி பார்க்க வேண்டும். அவருடைய இறப்பு என்ன நினைத்தார்கள் மக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம்? அவருடைய இறப்பு என்பது மக்கள் நினைத்தார்கள், இந்த மனிதன் இறந்து போய்விட்டார், இனிமேல் என்ன செய்ய போகிறோம், முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள் ஒரு வழியாக இந்த ஆளை நாம் தொலைத்து கட்டிவிட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இன்னும் மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள், எப்படியாவது இவனை ஒழித்து விட்டோம் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் என்ன நினைத்தார்கள் பாருங்கள், இந்த ஆளை நம்பி 3 ஆண்டுகள் முழுமையாக இவரோடு பயணித்தோமே, இப்பொழுது இந்த ஆள் இல்லையே, இந்த ஆள் எங்கே போய்விட்டார், இனிமேல் வரமாட்டார். எனவே விரக்தியிலே, வேதனையிலே, ஏமாற்றத்திலே, தோல்வியிலே அவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நம்பிக்கையோடு நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்திலே அவர் இருந்திருக்க வேண்டும். அது யார்? நமக்கு நன்றாக தெரியும், அன்னை மரியா. அன்னை மரியாவை தவிர வேறு எவருமே ஆண்டவர் இயேசு இனி வருவார் என்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை, அவர்கள் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. எனவே இட் இஸ் ஓவர் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும், இட் இஸ் நாட் ஓவர் டில் இட் இஸ் ஓவர். அவருடைய இறப்பு என்பது முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். எல்லாம் நிறைவேறிற்று என்று, இந்த மனிதன் இறந்து விட்டான் என்று. ஆனால் இயேசுவினுடைய இறப்பில் தான் ஒரு புது பிறப்பு தொடங்குகிறது என்பதை ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு எடுத்து சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, வெற்றி என்பது தோல்விக்கு பிறகுதான் வரும். எடுத்த எடுப்பிலேயே வெற்றி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாம். உயிர்ப்பு என்பது சிலுவைக்கு பிறகுதான் அந்த உயிர்ப்பு வரும். பெரிய வெள்ளிக்கிழமை இல்லை என்று சொன்னால் இந்த உயிர்ப்பு ஞாயிறு எப்படி இருக்க முடியும்? வாழ்வு என்பது சாவுக்கு பிறகுதான் அது வருகிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த தாய் தன்னுடைய உதரத்தை எல்லாம் இழந்து அந்த புதிய குழந்தையை அவர் பெற்றுக் கொடுக்கின்றார். உதிரம் இழப்பது என்பது இறப்பதற்கு சமமாகும். ஆனால் புதிய குழந்தையை தன்னுடைய மார்பிலே அணைத்து அவர் நெஞ்சோர அவர் பாராட்டி மகிழ்கின்ற பொழுது புதியதொரு உயிர்ப்பை அது குறிக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு அனுபவத்தை தான் இட் இஸ் நாட் ஓவர் டில் இட் இஸ் ஓவர் என்று ஆண்டவர் இயேசு தனது உயிர்ப்பின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இந்த உயிர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். அன்புக்குரியவர்களே, வாரத்தின் முதல் நாள் அன்று என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் என்ன பாரம்பரியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தார் என்று சொல்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் அன்று. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு வெள்ளிக்கிழமை இறந்தார். எனவே அதற்கு அடுத்த நாள்
ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு அடுத்தது வாரத்தின் முதல் நாள். நாம் எப்பயும் வாரத்தின் முதல் நாள் என்று சொன்னால் திங்கட்கிழமையிலிருந்து தான் நாம் கணக்கு பண்ணுகின்றோம். அது இல்லை. உண்மையாகவே ஞாயிறு என்பதுதான் வாரத்தினுடைய முதல் நாள். ஏனென்றால் ஞாயிறு என்று சொன்னால் அது ஞாயிறு சூரியனை குறிக்கிறது. சூரியன் உதிக்கின்றான் என்று சொன்னால், சூரியன் வெளியே வருகின்றான் என்று சொன்னால், அவன் உதிக்கின்ற அந்த நேரம்தான் விடிகின்ற நேரமாக இருக்கிறது. வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது, புதியதொரு வாழ்வு நமக்கு பிறக்கிறது. எல்லாம் உறங்கியிருந்த அந்த உயிரினங்கள் எல்லாம் நடை பயின்று எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். எனவே ஞாயிறு என்பதுதான் முதல் நாளாக இன்றைக்கும் கணக்கிடப்படுகிறது. இஸ்லாமிய நாடுகளிலும் சரி, யூத நாட்டிலேயும் சரி, ஞாயிற்றுக்கிழமை என்பதுதான் முதல் நாள். அந்த நாள் வேலை நாளாக இருக்கிறது. ஆனால் நமக்கு மட்டும்தான், ஐரோப்பிய நாடுகளில் மட்டும்தான் சண்டே இஸ் த டே ஆஃப் த லார்ட் என்று நாம் இறைவனுக்கென்று அந்த நாளை அர்ப்பணிக்கின்றோம், ஓய்வு நாளாக அனுசரிக்கின்றோம். இறைவன் கொடுத்த அந்த நாளை இறைவனுக்காக, அவருடைய வழிபாட்டிற்காக நாம் வைக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, வாரத்தின் முதல் நாள் அன்று என்று சொன்னால் இயேசு இறந்த அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமையிலேயே என்ன செய்கின்றார்கள்? விடியற்காலையிலே, இருள் நீங்கும் முன்பே, விடியற்காலை என்று சொல்கின்ற பொழுது விடிவதற்கு முன்பாகவே, இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இருள் நீங்கும் முன்பே அந்த விடியற்காலையிலேயே அவர் செல்கின்றார். காரணம் என்ன? எப்படியாவது ஆண்டவர் இயேசுவினுடைய இறந்த உடலுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அவருடைய உடலுக்கு நறுமண தைலம் பூச வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு விடியற்காலையிலேயே அவர் செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த விடியற்காலையில் செல்கின்ற அந்த பழக்கம் எல்லோரிடமும் இருந்திருக்கிறது. மக்தலா மரியாவும் அதைத்தான் அவர் செய்கின்றார். காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கு அபிஷேகம், அவருடைய உடலுக்கு நறுமண தைலம் பூசி அடக்கம் செய்தார்கள் என்று இல்லை. துணிகளால் சுற்றி அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். ஒவ்வொரு இறந்த உடலும் நறுமண தைலம் கொண்ட அந்த அபிஷேக எண்ணெயை அவர்கள் சுற்றி அந்த உடலை அவர்கள் புதைப்பார்கள். எகிப்தியர்களிடம் இந்த பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம்தான் மற்ற இனத்து மக்களுக்கும் யூதர்களுக்கும் கூட வந்தது. இதை எதற்காக செய்தார்கள் என்று சொன்னால், எகிப்திய நாட்டிலே அடக்கம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடாகவே அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த மம்மி என்ற ஒரு பொருளை அல்லது அந்த நிகழ்வை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மம்மி என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியிலே சவத்தை, இறந்த உடலை கிடத்துகின்றார்கள். அந்த இறந்த உடலை கிடப்பதற்கு முன்பாக அவருடைய இதயத்தை எடுத்து தனியாக வைத்து விடுகின்றார்கள். அந்த இதயம் என்பது இறுதி நாளிலே தீர்ப்பிட வருகின்ற பொழுது அந்த இதயம் லகுவாக இருக்க வேண்டும், எளிதாக இருக்க வேண்டும். இன்னொரு தராசிலே ஒரு பக்கம் அந்த கோழி இறகுகளை வைப்பார்களாம். இந்த பறவையினுடைய இறகை விட இது லகுவாக இருந்தால்தான் அந்த ஆளுக்கு நல்ல தீர்ப்பு, நல்ல மோட்சம் என்று அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய அந்த புராண கதையானது சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மறுவாழ்வு உண்டு என்பதை அவர்கள் நம்பினார்கள். எனவே அந்த மனிதனுடைய இதயத்தை எடுத்து தனியாக வைத்து விடுவார்களாம். அவருடைய வலப்பக்கமாக இன்னொரு இடத்திலே அவருடைய வாழ்க்கை சரிதத்தை, எப்பொழுது பிறந்தார், எப்பொழுது இறந்தார், என்னென்னெல்லாம் செய்தார் என்ற ஒரு குறிப்பை எழுதி பப்பிரஸ் என்ற அந்த தாளிலே, பேப்பரிலே, தாவரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தாளிலே எழுதி அதை பத்திரமாக வைத்து விடுவார்களாம். பிறகு கெட்டு போகக்கூடிய பொருட்களை எல்லாம் உள்ளிருந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டு அருமையான வகையிலே அதை அடக்கம் செய்கின்ற நல்ல பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கும் நாம் செய்கின்றோம், எம்பாமிங் என்று சொல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அவ்வாறாக அந்த உடலை அடக்கம் செய்கின்ற பொழுது நீண்ட நாட்கள் இந்த உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயுர்வேத மருந்துகளிலே துணிகளை பொதித்து ஊற வைத்து அந்த துணிகளை அந்த உடலை சுற்றி அவர்கள் அடக்கம் செய்த பழக்கம் இருந்திருக்கிறது. காரணம், அந்த உடலானது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட
அப்படியே இருக்கும் என்பதனால் அதை செய்தார்கள். இன்றைக்கும் எகிப்திலே மம்மி மியூசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மம்மி மியூசியத்திலே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்ட பெட்டிகளிலே இருக்கின்ற உடல்களை எல்லாம் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக அந்த எண்ணெய் பூசி அதை சுற்றி அடக்கம் செய்கின்ற பழக்கம் ஆண்டவர் இயேசுவுக்கு அதை செய்யவில்லையே. வெறும் துணியை சுற்றி அவசரமாக அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். காரணம், அடுத்த நாள் ஓய்வு நாள் என்பதற்காக சிலுவையிலே சவம் தொங்கக்கூடாது என்பதனால் அவருடைய அடக்கம் மிக விரைவாக நடந்துவிட்டதாக தெரிகிறது. எனவே இப்படி அடக்கம் செய்யப்பட்ட இறந்த ஆண்டவரைத்தான் அங்கே அவர்கள் தேடுகின்றார்கள். விடியற்காலையில் சென்றார்கள், ஆனால் இருள் நீங்குகின்ற முன்பே சென்றார்கள். அப்படி என்றால் அவருடைய உள்ளத்திலே அந்த இருள், இறப்பு, சோகம், व्यसனம், இழப்பு என்பது இன்னும் நீங்கவில்லை. நீங்காத நிலையில்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய இறந்த உடலை அங்கே தேடிச் செல்கின்றார்கள். ஆச்சரியம் பாருங்கள், அங்கே கல்லானது அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த அகற்றப்பட்ட கல்லை பார்த்ததும் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு சந்தேகத்திலே மக்தலா மரியா ஓடி செல்கின்றார். திருத்தூதர்கள் வருகின்றார்கள், அதை பார்க்கின்றார்கள். இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அங்கே காண்கின்றார்கள். அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. பிறகு அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த துணிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் யோவான் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நேற்று இரவில் கூட அந்த கருத்தை சொன்னேன். 2 வகையான உயிர்ப்புகள் இருக்கிறது. ஒன்று ரெசூரக்ஷன் என்று சொல்லக்கூடியது, டெஃபினிட்டாக இறந்தவர் உயிர்க்கின்றார், இனி இறக்கவே மாட்டார், அதுதான் ரெசூரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்பதாகும். இன்னொன்று ரெசூசிட்டேஷன் என்று சொல்லக்கூடியது, இறந்தவர் வருகின்றார், ஆனால் மீண்டும் இறப்பார், இறந்து அடக்கம் செய்யப்படுவார். இறந்தவர் இனி வரமாட்டார், அது இயேசு ஆண்டவர். இறந்தவர் மீண்டும் இறந்து அடக்கம் செய்யப்படுவார் என்று சொன்னால் அதுதான் லாசரஸ், யாயிரனுடைய மகள் சிறுமி, அந்த விதவையினுடைய மகன், ஒரே மகன், இவர்களெல்லாம் மீண்டுமாக வந்தார்கள் வாழ்வுக்கு, இறந்தார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இது என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுதல், இனி இவர்கள் இறக்க மாட்டார்கள், இந்த உலகத்திற்கு வரமாட்டார்கள் என்ற நிலையில் உயிர்த்தெழுதல் இருக்கின்றவர்களுக்கு அங்கே துணி என்பது தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, தனியாக அங்கே கிடக்கிறது. ஆனால் மீண்டுமாக இறக்கப் போகிறார்கள் என்று சொல்கின்ற லாசர் போன்றவர்களுக்கு துணியானது சுற்றப்பட்டிருக்கிறது. கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு எந்த துணியும் இல்லையே, ஆண்டவர் இயேசுவுக்கு எந்த ஒரு கட்டும் இல்லையே, அவர் உயிர்த்து விட்டார், அந்த துணிகளை அங்கே விட்டு விட்டார் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மேலுமாக அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓர் இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த துணியானது எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அடுக்கி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது, மடித்து அங்கே அமைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்ல, சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யூதர்களுடைய பழக்கத்தின்படி ஒரு விருந்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கை துணியை கொடுப்பார்கள். அந்த கை துணியை அவர்கள் பயன்படுத்தி கையை துடைப்பதும் அல்லது அவருடைய முகத்தை, வாயை துடைப்பதற்காக அதை பயன்படுத்துவார்கள். அவ்வாறு உணவு உண்டுவிட்டு நன்றாக திருப்தியாக உண்ட ஒரு நிறைவு, மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த துணியை மடித்து வைக்க மாட்டார்கள், சுருட்டி அப்படியே விட்டு விட்டு வந்து விடுவார்கள். அப்படி என்றால் அந்த விருந்து அவர்களுக்கு ஏற்றதாக இருந்தது, அந்த விருந்து அவர்களுக்கு சரியானதாக இருந்தது. எனவே ஒரு நிறைவை குறிக்கிறது. இனி அவர்கள் வரமாட்டார்கள், இனி அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு வகையிலே அந்த ஒரு அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இது எப்படி என்று சொன்னால், நம்முடைய கலாச்சாரத்திலே வாழை இலை போட்டு நாம் சாப்பிடுகின்றோம். அவ்வாறு சாப்பிட்ட பிறகு அந்த வாழை இலையை நம் பக்கமாக திருப்புவோம் என்று சொன்னால் நாம் மீண்டும் வருவோம். அவர்கள் பக்கமாக திருப்புவோம் என்று சொன்னால்
குறிப்பாக துக்க காரியங்களுக்கெல்லாம் சென்றால் அதுபோன்று அவர்கள் பக்கமாக திருப்புவோம் என்று சொன்னால் இனிமேல் இதற்காக வரமாட்டோம் என்பதாகும். எனவே இவ்வளவு அடையாளம் நிறைந்த வகையிலே தான் அந்த துணியானது அங்கே சுருட்டி கசக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இறந்த இயேசு உயிர்த்து விட்டார், இனி அவர் வரமாட்டார், இனி இந்த கல்லறைக்குள் அவர் இல்லை, இங்கே அவர் இல்லை என்பதை தெளிவாக காட்டுவதற்காகத்தான் இந்த அடையாளங்களை யோவான் அங்கே குறிப்பிட்டு நமக்கு சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு என்ன உணர்த்துகின்றார் என்று சொன்னால், முதல் கருத்தாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் மாறக்கூடியது, மறையக்கூடியது, ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. Nothing is permanent on this earth. Everything is changing, constantly changing. எனவே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே மாறாத கடவுளை, காணாத இறைவனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் முதல் பாடமாக இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1-2 இந்த வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து இருப்பீர்கள் என்றால் மேல் உலகை சார்ந்தவற்றை நாடுங்கள், இவ்வுலகை சார்ந்தவற்றை நாடாதீர்கள் என்று சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 4:18 பவுலடியார் சொல்கின்றார், நாங்கள் காண்பதை அல்ல, காணாதவையே நாங்கள் நோக்கி பயணம் செய்கின்றோம். காரணம், காண்பவை நிலையற்றவை, நிரந்தரம் இல்லாதவை, மாறக்கூடியவை. ஆனால் காணாதவை என்று சொல்லக்கூடியது நிரந்தரமானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதுதான் இறைவன், அதுதான் கடவுள், அதுதான் மறு உலக வாழ்வு, அதுதான் உயிர்த்தெழுதல் என்பதாகும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றோம்? இந்த உலகத்தில் இருந்தாலும் மறு உலகை நோக்கிய பயணம் செய்கின்ற மக்களாக இருக்கின்றோம். மாறாத ஒன்றை நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நிலையான ஒரு அமைதியை நாம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு நாம் அதை ஏங்கிக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் உண்மை. எனவே மாறுகின்ற நிலைத்த தன்மை இல்லாத இந்த உலகத்தை விட இறைவன் நமக்கு முதன்மையாக இருக்கின்றார் என்பதைத்தான் மக்தலா மரியா தேடினார். இந்த உலகத்தை அவர் வெறுத்தார். பவுலடியார் எல்லாம் குப்பை என கருதி ஆண்டவர் இயேசுவை மட்டும் அவர் தேர்ந்து கொண்டார். அத்தகைய மனநிலை நமக்கு இன்றைக்கு வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் இருக்கின்றார், அவரை நான் தேடுகிறேன் என்ற ஒரு தேடுதலோடு, ஏக்கத்தோடு இறைவனை நாம் தேட வேண்டும். இதுதான் முதல் பாடமாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்றார். 2ஆவதாக, நான் எங்கே போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்றெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், எப்படி இந்த திருமணம் நடக்கும், அதன் பிறகு என்ன நடக்கும் என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். கடைசியாக ஒரு கேள்வி, இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும் சொல்லியிருக்கின்றார், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும், என்னில் இருக்கின்றவர் இறந்தாலும் என்னில் அவர் வாழ்வார் என்ற ஒரு மறு உலக வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்கின்றார், ஆண்டவர் இயேசு மட்டும் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியும் சரி, நீங்கள் நம்புகின்ற அந்த விசுவாசமும் சரி, எல்லாம் வீண் என்று சொல்கின்றார். நாம் வீணானவர்கள் அல்ல, வீணா போனதை நாம் நம்புகின்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்து இயேசுவை நம்புகின்றவர்கள், உயிர்த்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடைத்தான் ஆண்டவர் இயேசு. எனவே தான் மார்த்தா சொன்னார், எல்லாம் உயிர்த்தெழும் பொழுது என்னுடைய சகோதரனும் உயிர்த்தெழுவார், எனக்கு தெரியும் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. அந்த நானே என்று சொன்னவர் வழியும் வாழ்வும் சத்தியமுமாக நான் இருக்கின்றேன், நானே உங்களுக்கு உண்மையான உணவாக இருக்கின்றேன், நானே உங்களுக்கு நல்ல ஆயனாக இருக்கின்றேன் என்ற ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். நானே உயிர்த்த ஆண்டவராக இருக்கின்றேன் என்ற அந்த உண்மையை நம்முடைய உள்ளத்திலே 2ஆவதாக ஏற்றுக்கொள்வோம். 3ஆவதாக அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் பலகீனமானவர்கள், பாவிகள். பல்வேறு நிலைகளிலே நம்முடைய பலகீனம் நம்மை கீழே இழுக்கிறது. ஆனால் இறைவன் பலமானவர், இறைவன் உயிர்த்த ஆண்டவர், இறைவன் ஆற்றல் பெற்றவர், இறப்பை கடந்தவர், அவர் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றவர். எனவே தான் பவுலடியார் சொல்கின்றார், வாழ்வது நான் அல்ல,
என்னில் ஆண்டவர் வாழ்கின்றார் என்று சொல்கின்றார். வாழ்கின்ற இறைவன் எப்படி இருக்கின்றாராம்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்கின்றார், என்னுடைய பலகீனத்திலே நான் பெருமை கொள்கிறேன். காரணம், என்னுடைய பலகீனத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பலம் வெளிப்படுகிறது. when I am weak then I am strong என்ற வார்த்தைகளை அவர் சொல்கின்றார். அதுதான் உண்மை. இயேசு ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதனால் அவரே எனக்கு ஆற்றல், அவரே எனக்கு எல்லாம் என்ற ஒரு அவரை மையமாக வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைத்தான் உண்மையான வாழ்க்கை. அதைத்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் பயப்படவில்லை. ரோமைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் கொலோசையம் என்ற ஒரு பெரிய ஒரு விளையாட்டு அரங்கத்தை நாம் பார்ப்போம். அரேனா, ஆம்பி தியேட்டர் என்றெல்லாம் சொல்வார்கள். ரோமையர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த ஆம்பி தியேட்டர் கட்டி இருக்கின்றார்கள். காரணம், கிளாடியேட்டர் என்பது அவர்களுடைய ஒரு வீர விளையாட்டாக இருந்தது. அந்த விளையாட்டை நடத்துவதற்கே இந்த ஆம்பி தியேட்டர் தேவைப்பட்டது. அந்த வகையிலே கொலோசையம் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. அந்த ஒரு இடம் இன்றைக்கும் எதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொன்னால், முதல் கிறிஸ்தவர்களை அவர்கள் கைது செய்தார்கள், கொடிய மிருகங்களுக்கு இரையாக கொடுத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். ஆனால் ஒருவர் கூட ஆண்டவர் இயேசுவை மறுதலித்ததாக வரலாறே இல்லை என்பதுதான் உண்மை. அத்துணை பேரும் கிறிஸ்து ஆண்டவருடைய பெயரை உச்சரித்தார்கள். உயிர்த்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து அவர்கள் இறந்து மறை சாட்சிகளாக இன்றைக்கும் விளங்குகின்றார்கள். என்றால் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அவரே என் ஆற்றல், அவரே என் வெற்றி, அவரே என்னுடைய மீட்புமாக, என்னுடைய கோட்டையும் அரணுமாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு நம்பிக்கையை தான் திருத்தூதர்களும் மக்தலா மரியாவும் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது அதே ஆற்றலையும் அதே ஒரு அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருப்பலி என்பது உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற நேரம், அந்த ஆண்டவரை உள்வாங்குகின்ற நேரம். நம்முடைய கவலை, கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நாம் தாண்டி இயேசு என்னோடு இருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு நாம் வீடு திரும்ப உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அருள் புரிய வேண்டுமென இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.